100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2024 குரு பெயர்ச்சி பலன் எப்படி அமையும்? உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகின்றதா? இந்த குரு பெயர்ச்சியால் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையுமா? திருமண வாழ்க்கை சிறப்பாக போகுமா? பண வருவாய் சிறப்பாக இருக்குமா? என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது? குரு பகவான் அள்ளி கொடுக்க போகின்றாரா? அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றதா? யோகம் அடிக்கப் போகின்றதா? வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகின்றதா? வாழ்வின் உச்சிக்கு செல்ல போகிறோமா? அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2024 குரு பெயர்ச்சியால் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கின்றது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு தெளிவாக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கடகம் ராசிக்காரர்களே, குரு பெயர்ச்சி 2024 பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 2:29 மணிக்கு நடைபெறுகின்றது. இந்த குரு பெயர்ச்சி ஒரு வருட காலத்திற்கு நடைபெறும். இந்த குரு பெயர்ச்சியால் என்னவெல்லாம் நடக்கும்? எந்த ராசியிலிருந்து குரு பகவான் எந்த ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார்? இதனால் உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்க போகின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிக பெரும் ஒரு குதூகலத்தை கொடுக்க போகின்றது என்று தான் சொல்லணும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்பட போகின்றது. லாபஸ்தானத்திற்கு வந்து அமரக்கூடிய குரு பகவானால் சொத்து சேர்க்கை ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ராஜயோகத்தையும் தரப்போகின்றது. புதிய தொழில் முதலீடுகள் லாபத்தை கொடுக்க போகின்றது. வம்பு வழக்குகள் சாதகமாக முடிய போகின்றது. வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு கட்டலாம். பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். ரகசியம் காப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். சிலருக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அரசு வேலைக்காக தேர்வு எழுதியவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு வெற்றி மேலே வெற்றி தேடி வரும். மிக சிறப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வாழ அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் வந்திருக்கின்றது. குரு பகவானால் நன்மைகளும் மேன்மைகளும் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும். கடன் தொல்லைகள் நீங்கி உங்களுக்கு செல்வாக்கு உயரும். கோடி கோடியாக செல்வம் குவிய போகின்றது. கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 3ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடுகளின் மீதும் குரு பகவானுடைய பார்வை தெளிவாக விழுகின்றது. தைரிய ஸ்தானத்தினை குரு பார்ப்பதால் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கப் போகின்றது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து லாபம் அதிகரிக்கும். புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. பிஸ்னஸ் மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். எந்த பிஸ்னஸ் செய்தாலும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு லாபத்தையே கொடுக்கும். மே 1ஆம் தேதி 2024 மே 1ஆம் தேதி மதியத்திற்கு பிறகு 2:29 மணிக்கு பிறகு நீங்கள் நினைத்தது நடக்கும். குரு பகவான் அந்த ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பார். மன வலிமையை கொடுப்பார். குரு பகவான் கலத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய அனைத்து கவலைகளும் மறைந்து ஓடும். குறிக்கோளை அடைய போகிறீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது குரு பகவானுடைய பார்வை படுவதால் பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்க போகின்றது. உங்களுடைய பிள்ளைகள் ஜெயிக்க போகிறாங்க. வேலைகள் கிடைக்கும். திருமணம் கைகூடி வரப்போகின்றது. கௌரவம் தேடி வரப்போகின்றது. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி மிக பெரும் லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பும் உயர்கல்வி தேடி வரும். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது அப்படின்ட்டு நீங்கள் பாடிக்கொண்டே வரப்போகிறீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணம் தக்க நேரத்தில் வந்து சேரும். பழைய கடன் பைசலாகும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். தம்பதிக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்கும். இளைய சகோதரியின் தடைப்பட்ட திருமணம் ரொம்ப சிறப்பாக முடியும். 11ஆம் வீட்டில் குரு பகவான் பயணம் செய்வதால் மூத்த சகோதரர் உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருப்பார்.
பங்கு சந்தை முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். பண வருவாய் அமோகமாக இருக்கும். அதுக்காக அதிக முதலீடு செய்து பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதீங்க. உங்களுடைய 3வது வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் இளைய சகோதரர் வகையில் இருந்த கசப்புணர்வு நீங்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டினை குரு பகவான் பார்ப்பதால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். பிள்ளைகளின் திருமணத்தை சிறப்பாக முடிப்பீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ரொம்ப நாளாக செல்ல நினைத்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் போய் வந்து கடவுளின் ஆசியை பெற போகிறீங்க, அருளை பெற போகிறீங்க. அரசியல்வாதிகள் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற போகிறீங்க. தலைமை உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும் காலத்தில் திடீர் பண வருமானம் உங்களுக்கு வந்து திக்கு முக்காடுவீங்க. அரசு வேலைக்காக தேர்வு எழுதி காத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட், அமோகமான ஒரு ரிசல்ட் உங்களை வந்து அதிர்ச்சி அடைய வைக்கும். அதாவது இன்ப அதிர்ச்சி அடைய வைக்கும். அரசு வேலை நிச்சயம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும் காலத்தில் வருமானம் அதிக அளவு இருக்கும். வெளிநாடு வேலை கிடைக்கும். பல வழிகளில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். குரு பகவான் வக்கரமடையும் காலங்களில் நீங்கள் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் பல வழிகளில் லாபம் நிச்சயம் அதிகரிக்கும். வேலையில் இருப்பவங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு இறுதியில் சம்பள உயர்வோட பதவி உயர்வும் கிடைக்கும். வேலையில் இருந்த பளு குறையும். தலைமை பொறுப்பு உங்களை தேடி வந்து திக்குமுக்காட வைக்கும். கம்ப்யூட்டர் துறையில் வேலை செய்பவர்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து அதிக சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு தேடி வரும். மொத்தத்தில் சிறப்பான ஒரு பண வருமானத்தை தரக்கூடிய பொன் மழை பொழியக்கூடிய குரு பெயர்ச்சியாக இந்த 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். குரு பகவானால் வியாபாரத்தில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலமாக எண்ணியதை நீங்கள் நிறைவேற்றி கொள்வீங்க. மனதளவில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக அலைச்சல் ஏற்படும், அனுபவமும் ஏற்படும். இந்த அனுபவத்தின் மூலமாக பல பண வருவாயும் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. சாதுரியமான பேச்சால் தடைப்பட்ட பணிகளை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பீங்க. குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் அனைத்தும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் குறைந்து சிறப்பான ஒரு வாழ்வு அமையும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. குடும்ப தேவைகளை அறிந்து அதற்கேற்றார் போல நிறைவேற்றி வைப்பீங்க. தாய் வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். புதிய வீடு மற்றும் வாகனங்களை வாங்கி மகிழ்வீங்க. கால்நடை தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாக்கும். பெரியோர்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். வங்கி சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகளால் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். அதாவது நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து வந்தீங்கன்னா அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும். எதிர்பார்த்தது நடக்கலையே அப்படின்ற மாதிரி மன வருத்தப்படுவீங்க. அப்படி ஒரு பிரச்சனை இனி இருக்காது. பயனற்ற விவாதங்களை குறைத்து கொண்டா நல்லது. எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் தொடர்பான விரயங்களை குறைத்து கொண்டா நல்லது. எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைத்தாலும் அதற்கு ஏற்ப சுப செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுங்க. நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். உங்களுக்கு பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் நிச்சயம் குறையும். உணவு விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுத்துங்க. நன்மை பயக்கும். அதாவது நல்ல உணவுகள், ஆரோக்கியமான உணவுகளை உண்டால் ஆரோக்கியமாக வாழலாம். சுய தொழில் நிமித்தமான முயற்சிகளில் குறைந்த அளவிலான முதலீடுகளை மேற்கொள்வது தான் நல்லது. பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நெருக்கமானவர்களிடம் கூட கவனமாக இருக்கணும். மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறைந்து சிறப்பாக நீங்கள் செயல்படுவீங்க.
ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் ஏற்படுத்தும். வேலை நிமித்தமான முயற்சிகள் கைகூடும். அதாவது என்னன்னா, அந்த வேலையை தான் செய்யணும், நான் இந்த வேலையை மட்டும்தான் செய்வேன், அந்த கம்பெனியில் நான் வேலை வாங்கியே தீர்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா, முயற்சியோடு இருந்தீங்கன்னா, அதற்கான காலகட்டம் தாங்க இது. உங்களுக்கான காலகட்டம் தான் இது. நினைத்தது நிச்சயம் நடைபெறும். முயற்சிகளை கைவிடாதீங்க. குரு பகவான் உங்களுக்கு அனைத்தையும் அள்ளி கொடுப்பார். அந்த வேலையையும் வாங்கி கொடுப்பார். உயர் அதிகாரிகளிடம் சிறு சிறு விவாதங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து செல்லும். பணி நிமித்தமான பயணங்களை அடிக்கடி மேற்கொள்வீங்க. உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். அது என்ன உபரி வருமானம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அல்லது வேறு ஏதேனும் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்ல முடியாது. இதையும் தாண்டி மற்ற இடத்துலேருந்து ஏதாவது வருமானம் வந்து கொண்டு இருக்குமா, வேறு ஏதாவது தொழில் மூலமாக வருமானம் வருமா அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. சக பணியாளர்களை அரவணைத்து செல்வதன் மூலமாக ஒத்துழைப்புகள் மேம்படும். நிர்வாகம் தொடர்பான விஷயங்களில் அறிந்து அதற்கு ஏற்றார் போல செயல்படுவது தான் உங்களுக்கு நல்லது. சாதுரியமான உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக தொழில் சார்ந்த பிரச்சனைகளை வெற்றி கொள்வீங்க. வியாபாரிகளுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அமையும். புதிய நபர்களை நம்பி அறிமுகமில்லா தொழில்களில் இறங்குவதை வியாபாரிகளாகிய நீங்கள் தவிர்க்கணும். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் பங்கு சந்தையில் வியாபார ரீதியாக முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும். புதிய பதவி மற்றும் பொறுப்புகள் சில தாமதங்களுக்கு பிறகு தான் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அமையும். வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் அதிகமாக இருக்கும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். எதிராக செயல்பட்டவர்களுக்கு மாறுபட்ட முறையில் தக்க பதிலடியை கொடுப்பீங்க. குடும்பத்தில் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும், ஆதரவு அதிகரிக்கும். இளைய சகோதரர் வழியில் சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது அவங்க வீட்டு விசேஷங்களில் உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்வீங்க. அதனால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். எதிலும் திருப்தியற்ற ஒரு மனநிலை உங்களுக்கு உண்டாகும். வெளி வட்டாரங்களில் நிதானத்தோடு செயல்படுங்க. அரசு தொடர்பான துறைகளில் புதுவிதமான ஒரு சூழல் உண்டாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொண்டால் உங்களுக்கு நல்லது. தனம் தொடர்பான விஷயங்களில் சற்று சிந்தித்து செயல்படுங்க. அதாவது பண வருவாய், அது மட்டும் இல்லாமல் மற்ற செல்வங்கள் ரீதியாக ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா சிந்தித்து எடுங்க. மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது, முன்ஜாமீன் போடுவது போன்ற விஷயங்களை அறவே தவிர்ப்பது தான் நல்லது. சுபகாரியங்களில் அலைச்சல் ஏற்படும், ஆனால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஒரு சுபகாரியம் அமோகமாக நடக்கணும் அப்படின்னா அதற்காக சில அலைச்சல்கள் இருக்க தான் செய்யும். அந்த அலைச்சல்களுக்கு பிறகு நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும். பேச்சுகளில் முன் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. எதிலையுமே உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளில் நிபுணர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கை, உத்வேகத்தை ஏற்படுத்தும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்பட்டு திக்குமுக்காட வைக்கும். வாகன போக்குவரத்துகளில் நிதானமாக இருக்கணும். உங்கள் மீது சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் ஏற்படும். அதையெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் எண்ணிய சில காரியங்கள் கைகூடி வரும் நேரத்தில் விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம், சுற்றுலா பயணமாக இருக்கலாம். எதுலேயுமே இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். பழக்க வழக்கங்களில் மாற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சொத்துக்கள் சம்பந்தமான ஆவணங்களை மற்றவர்களிடத்தில் கொடுக்காமல் நீங்களே வைத்து கொள்வது தான் நல்லது. கடின உழைப்பிற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். சூழ்நிலைகள் மாறினாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும். கடன் சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக இருங்க. கடன் வாங்குவதாக இருக்கட்டும், கொடுப்பதாக இருக்கட்டும், கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆடம்பர செலவுகளை இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் குறைத்து கொள்வது தான் உங்களுக்கு மிக மிக நல்லது. அல்லது குரு பகவான் தன்னுடைய வேலையை காண்பிக்க ஆரம்பித்து விடுவார். தலையில் தட்டி உட்கார வைத்து விடுவார். அதிக ஆட்டம் போட்டால் குரு பகவானுக்கு நிச்சயம் பிடிக்காது. ஆகையால் ஒரு எல்லையோடு இருங்க, ஒரு எல்லைக்குள்ளாரவே இருங்க. பேச்சில் நிதானத்தோடு இருங்க.
குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. சில நேரங்களில் கைகளில் அரிப்பு தன்மை ஏற்படும், கால்களில் லேசான வீக்கம் ஏற்படும். வெளி இடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. காரமான உணவுகள் மற்றும் பற்களில் அகப்படக்கூடிய உணவுகளை இரவு நேரங்களில் தவிர்ப்பது இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள்லையும் கவனத்தோடு இருக்கணும். உறவினர்களுக்கு இடையே சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து போவது தான் நன்மையை ஏற்படுத்தும். உடன் இருப்பவர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது தான் மிக மிக நல்லது. அதாவது இவன் நண்பனாச்சே, இவன் அங்கே தான் நமக்கு சொந்தக்காரராச்சே அப்படின்ற மாதிரி குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொண்டா அதனால் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். பணிபுரிபவர்கள் சக ஊழியர்களின் உதவியை எதிர்பார்க்காம உங்களுடைய பணிகளை நீங்களே முடிப்பது தான் மிக மிக நல்லது. இல்லைனா அவங்களால பல பிரச்சனைகள் உங்களுடைய வேலைகளை ஏற்படும். அதாவது பக்கத்தில் இருக்கிறவன் தானே, நமக்கு நல்லா தெரிஞ்சவன் தானே, நம்ம வேலையை கொஞ்சம் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகலாமே அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா உங்களுடைய வேலைக்கு ஆப்பு வைத்து விடுவார். ஆகையால் வேலை செய்கிற இடத்துல யாரையும் நம்பிடாதீங்க. கண்மூடித்தனமாக நம்புவது உங்களுக்கு மிக பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சொல்லலாம். புதிய தொழிலில் ஈடுபடும் போது, புதிய வியாபாரத்தில் ஈடுபடும் போது சிந்தித்து செயல்படுங்க. பூமி மனை ஆகியவற்றால் வீண் செலவுகள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்படும். கூட்டு தொழிலில் ஈடுபட்டீங்கன்னா பொறுமையோடு இருங்க. கலை ரீதியாக இருப்பவங்களுக்கு, கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அருமையாக இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கப் போகின்றது. வெளிநாட்டு பயணங்களால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு உயரப்போகின்றது. உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். மனதில் நேர்மறை சிந்தனைகள் உண்டாக்கும். மேலும் புதிய துறை சார்ந்த தேடல்கள் மற்றும் தொழில் சார்ந்த எண்ணங்கள் அதிகரித்து ரொம்பவே சிறப்பான ஒரு வாழ்வை கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் வாழ்வீங்க. பொன் பொருள்களை கையாளும் போது ரொம்பவே கவனத்தோடு இந்த காலகட்டத்தில் இருப்பது நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் குரு பகவானை வழிபடுங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வழிபடுங்க, உங்களுக்கு நிச்சயம் நினைத்தது நடக்கும். சுகபோக ஒரு வாழ்க்கையை அமோகமாக வாழலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.